जानकीकांत स्मरणी जय जय राम राम। या बोल सद्गुरुनाथ मगराज की जय। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। प्रख्यात नारद पराचर पुंडरीक व्यासांबरीश सुख सौनक ब्रह्मदध्यान रुक्मांगदार्जुन वसिष्ठ विभीषणादीन पुण्यानिमान परम भागवतान् स्मरामि। अरेर्नामैव नामैव नामैव मम जीवनं खलु नास्त्येव 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 गजन्यता। गोपिका जीवन स्मरणे गोविंदा गोविंदा। दिनमपि रजनी सायं प्रातः शिशिर वसन्तौ पुनरायाते। कालक्रीडति गच्छति आयुः तथापि न मुञ्चति आशा। दिनमपि रजनी सायं प्रातः। नित्यम पाकुरों प्रातःकाலம் சாயங்காலம் ராத்திரி போயிட்டே இருக்கு, வந்துட்டே இருக்கு, போயிட்டே இருக்கு. இப்போ தூங்குறது தான் தெரியுது, திருப்பி எழுந்துக்கிறது வந்துடுறது. நம்ம ஒன்றும் சிரமப்படாமே இது நடக்கிறது. சரி, இன்னைக்கு எழுந்துட்டோம்னு நினைச்சா திருப்பி ராத்திரி வந்துடுறது, தூங்க ஆரம்பிச்சிடுறோம். இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். இல்லை ஒரு நிமிஷம் கூட நம்ம கண்ட்ரோல் இல்லை. சரி, சம்மரோ விண்டரோ ஆட்டமோ சீசனோ சிசிர வசந்தோ புனராயாத. இப்போ நம்ம ஆயுசு பரியந்திரம் எவ்வளவு சம்மர் பார்த்துருப்போம், எவ்வளவு விண்டர் பார்த்துருப்போம், எவ்வளவு ஸ்ப்ரிங் பார்த்துருப்போம், எவ்வளவு ஆட்டம் பார்த்துருப்போம், எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஆட்டோமேட்டிக்காக போயின்னு இருக்கு. கால கிரீடதி, காலம் ஓடின்னு இருக்கு, விளையாடின்னு இருக்கு. நம்மளாம் நம்ம எல்லாம் விளையாடி இருக்கோம்னு நினைச்சுட்டு இருக்கும். ஆனால் காலம் ஓடின்னு இருக்கு. எப்படி ஓடுறனே தெரியாம அவ்வளவு வேகமா ஓடின்னு இருக்கு டைம். டைம் ஓடுறதுனால என்னாச்சுன்னா கச்சதியாயு. காலம் ஓட ஓட ஆயுஷ்ல ஒரு வருஷம் குறையிறது. நமக்கு பர்த்டேன்னு கொண்டாடுறமே தவிர்த்து ஒவ்வொரு பர்த்டேலையும் உன்னுடைய ஆக்சுவல் லிவிங் டேட்டு 1 இயர் குறையிறதுன்னு தானே அர்த்தம். நம்ம ஜாலியாக கொண்டாடின்னு இருக்கும். கச்சதி ஆயுகு. கண்ணத்தாப்பில் பார்க்குறோம், நம்ம பரம்பரையில நம்ம குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருந்தாலும் அவெல்லாம் இன்னைக்கு இல்லை, கூட இல்லை. ரொம்ப பெரியவா இல்லை. சில குடும்பங்களில் பெரியவா இருக்கா, சின்னவா இல்லை. யார் எப்போ போன்ற நீதி இல்லாமல் ஒவ்வொருத்தர் ஆயுசு ஒவ்வொரு காலம் முடிஞ்சவனே பகவான் எடுத்துட்டு இருக்கான்னு போயின்னு இருக்கா. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும். இவ்வளவு பார்த்தும் ஆசை அடங்கலைங்கிறார். ததபின முஞ்சதி ஆசாவாயு. ஈசனோடாகிலும் ஆசை அருமின் அப்படின்னு பாடினா பெரியவாள்லாம். ஈசனோடாகிலுமே ஆசை வேண்டான்னு சொன்னா சாதாரண விஷயங்களுக்கு ஆசை வேணுமான்னு யோசிக்கணும். மாஸ்லோன்னு ஒரு பெரிய சயின்டிஸ்ட் இருந்தார். அவர் தியரி ஆஃப் நீட்ஸ் அப்படின்னு ஒரு எழுதினார். அதில் முதல்ல பிரைமரி நீட் அப்படின்னு ஒன்று ஆரம்பித்தார். பிரைமரி நீட் வந்து ஃபுட்டு. உலகத்தில் வாழணும் அப்படின்னா சாப்பாடு வேணும். அதை பிரைமரி ஃபுட்டு, ஷெல்டர் இதெல்லாம் இருக்கணும், கிளாத்து இதெல்லாம் பிரைமரி நீட். உடுத்திக்க உட வேணும், தன்னுடைய மானத்தை காப்பாற்ற. வாழத்துக்கு சரீரத்தில் தெம்பு வேணும் அப்படின்னா சாப்பாடு வேணும். ஆனால் இன்னைக்கு சாப்பாடு தான் பிரதானமான நீடாக இருக்கு. பிரைமரி நீடு அப்படிங்கிறது ஜீவனத்துக்கு சாப்பாடு. ஏதோ ஒரு வேளை சாப்பிட்டோமா, உடம்புல தெம்பு இருந்ததா அப்படின்னுட்டு. ஆனால் அது எப்படி ஆகிப்போச்சு? இப்போ சாப்பாடு தான் வாழ்க்கை. வாழ்க்கையில் சாப்பாடு இல்லை, சாப்பாடு தான் வாழ்க்கை. அந்த சாப்பாட்டுக்கு வெளியில் போய் 2 மணி நேரம் நிற்கிறோம், வெளியில் உட்காந்துருக்கோம். எப்போ டைம் கிடைக்குதோ அது வரைக்கும் வரும். நம்ம காசு கொடுத்து நம்ம சாப்பிட்றதுக்கு ராத்திரி 10 மணிக்கு போனால் 12 மணிக்கு தான் இடம் கிடைச்சாலும் அது வரைக்கும் உட்காண்டிருக்கும். நம்மளை நம்பி எல்லா ஹைவேலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 100-200 பேர், 100-200 குடும்பங்கள் இதை நம்பியே இருக்கு. அவள்லாம் எப்படி இங்கே வருவா, சாப்பிடுவா அப்படின்ட்டு. மடி விழுப்பு அது விஷயம் வேற, மடி ஆச்சாரம் அந்த விழுப்பெல்லாம் வேற. ஆனால் ஒரு 2 வருஷம் முன்னாடி
எங்கேயுமே சாப்பிடக்கூடாதுன்னு வைராக்கியம் வரணும். நம்மளாம் வெளியில் சாப்பிட்டா வியாதி வந்துடும். கொரோனான்னு ஒரு பீரியட் வந்தது இல்லையா, இந்த பீரியடில் அடுத்தவா கையில் கொடுத்தா ஜலம் கூட சாப்பிட மாட்டோம். நம்ம அடுத்தவாள் ஆற்றுக்குள்ளே போக மாட்டோம், அவள் தொட்ட பாத்திரத்தை தொட மாட்டோம், அவள் கூட பழக மாட்டோம். இதைத்தான் மடின்னு வச்சுருந்தா. இப்போ வியாதி வந்ததுனால நீ என்னென்ன பண்ணியோ அதை தான் வியாதி வரக்கூடாதுன்னு அந்த காலத்தில் மடி விழுப்பு அவாவா ஆற்றுல சாப்பிட்றது, அடுத்தவா சாப்பிட்ட டேபிளில் சாப்பிட்றது இல்லை, அடுத்தவா சாப்பிட்ட டம்ளர் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு ஒரு சுய கட்டுப்பாடு வச்சுருந்தா. ஆனால் அந்த சாப்பாட்டுக்கே ஆசை போக மாட்டேங்கிறது. சாப்பாட்டுக்கு ஆசை போகல அப்படின்னா, இப்போ எனக்கு சுமார் 64-65 வயசுன்னு வச்சுப்போமே, இந்த இவ்வளோ வயசுக்குள்ளே குறைஞ்சது 40,000 இட்லி நான் சாப்பிட்றேன். இட்லி மட்டுமே கணக்கில் எடுத்துட்டா எல்லோரும் சாப்பிட்டு ஓரளவு இட்லி மட்டும் அவ்வளோ பேர் சாப்பிட்ருப்பான். இவ்வளவு இட்லி சாப்பிட்டும் இன்றைக்கி சாப்பிட்ற இட்லியில் ஒரு குறை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, தத்தபின முஞ்சதி ஆசா வாயு. எல்லாத்துலேயும் ஆசை ஆசை ஆசை. செகண்டரி நீட்ஸ்லாம் அப்புறம், ப்ரைமரி நீட்லேயே இவ்வளவு ஆசை இருக்குது. அதை சாப்பிட்டுட்டு ஒரு குறை சொல்லுவோம் பாருங்க, இதில் இது இல்லை அதில் அது இல்லை, சாப்பிடாத வஸ்துவை பார்த்து குறை சொல்லலாம். ஏற்கனவே சாப்பிட்டு அனுபவித்து ஆண்ட வஸ்துவை இன்றைக்கி ஒருவேளை பகவான் இப்படி படைச்சிருக்கான், இப்படி கொடுத்துருக்கான்னு சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா. சால்யான ஷட்ரச திந்து திருப்தவனாகி அப்படின்னா, சாப்பிட்டுட்டு திருப்தியோட கிருஷ்ணா என பாரதி. என்ன திருப்தி எனக்கு படணும்னா, உனக்கு பகவான் 3 வேளை இலை போட்டு தட்டு போட்டு அன்ன ஆகாரம்லாம் கொடுக்குறானேடா. ஆனால் ரோடில் ஒரு வேளை சாப்பிட வக்கு இல்லாமல் நீ சாப்பிட்ட எச்ச இலையிலேருந்து நக்கி பொறுக்கி தின்ன பகவான் ஆளை படைச்சிருக்கானே. நீ அப்படிலாம் ரோடில் நின்று பொறுக்கலையே, எச்ச இலையில போய் சாப்பிடலையே. ஆனால் லட்சக்கணக்கான ஜனங்க ஒரு வேளை சோறு கிடைக்குமான்னு காத்துன்னு இருக்காளே. அப்போ அந்த ஒவ்வொரு வேளை சோறு வாயில் உள்ளே போகும்போதும் ஆசையை விட்டுட்டு, இன்னைக்கு இதை கொடுத்தியே பிரபோ, அதுக்கோசரமாவது உனக்கு என்னுடைய சாஷ்டாங்க நமஸ்காரம் அப்படின்ட்டு கோவிந்தா கோவிந்தான்னு கோவிந்தம் பஜ. ஆசா வாயு. ஆசைன்றது பெரிய ஒரு வியாதி. அது நிற்காது. இது இருந்தால் அடுத்தது, அடுத்தது இருந்தால் அடுத்தது, அடுத்தது இருந்தால் அடுத்ததுன்னு போயிட்டே இருக்குமே தவிர்த்து இந்த கன்டென்ஷன் சுலபமாக கிடைக்கிற வஸ்து இல்லை. இப்போ கன்டென்ஷன் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும், எல்லாத்தோட வசதியான வஸ்து எதுவோ அது கையில் கிடைச்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஆசைப்பட மாட்டோம். அப்பேற்பட்ட வசதியான வஸ்து சாட்சாத் பகவான், அவனை அந்த வஸ்து கிடைச்சிடுச்சுன்னா வேற எது மேலேயும் ஆசைப்பட மாட்டேன் அப்படின்னு பகவத் பாடாள். கோவிந்தான்னு சொல்லப்பா, கோவிந்தான்னு சொல்லு, ஆசையெல்லாம் வராது அப்படிங்கிறார். கோபிகா ஜீவன ஸ்மரணி. கோவிந்தா கோவிந்தா.